2009 முதற்கொண்டு ஒரு சிறந்த பாராளுமன்ற மரபுக்கு சொந்தக்காரர் நீங்கள். ஒரு ஹெல்தி டிபேட்ஸில் பங்கு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லையா? முன்னாடி ஷவுட்டிங் மேட்ச் நடக்கும், இப்போ ஃபைட்டிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு. உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றுதான். நானே மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். எல்லாவற்றுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வழிவகுக்கிறது. அந்த கட்சியின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. நானும் ஒரு சாட்சி என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையிலே உரையாற்றுகிற போது காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். காங்கிரஸ் மீது பாஜக விமர்சனங்களை வைப்பதும், பாஜக மீது காங்கிரஸ் விமர்சனங்களை வைப்பதும் அவர்களுக்கான அரசியல். நான் கூட என்னுடைய உரையிலே பேசுகிற போது அரசமைப்பு சட்டம் குறித்து நடக்கிற இந்த விவாதத்தில் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது யார், அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தது யார் என்கிற விவாதமாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. நீயா நானா என்று இங்கே விவாதம் நடக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பது குறித்த விவாதம் நடக்கவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே காங்கிரஸ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தேர்தலில் தோற்கடித்தவர்கள் நீங்கள், அவரை அலட்சியப்படுத்தி இருக்கிறீர்கள், அவர் பதவி ராஜினாமா செய்வதற்கு உங்களுடைய அணுகுமுறை தான் காரணம், இப்படி போன்ற எல்லாத்திலையுமே நியாயங்கள் இருக்குல்ல. இந்த விமர்சனங்களை நான் மறுக்க விரும்பவில்லை, மறுக்கவும் முடியாது. ஆனால் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியது, அம்பேத்கரை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. அந்த அவையிலேயே யாரும் ஆட்சேபனை எழுப்பலையே. அவர் பேசும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆட்சேபனை எழுப்புறோம்ல, அப்போ அமைதியாக இருந்தது, பின்னாடி செய்கிறாங்க. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது, வெட்டி ஒட்டி போடுறாங்கங்கிறாங்க. அதான் மாநிலம் வெட்டி ஒட்டி போட்டதில்லை, அது தவறான கருத்து அவர் சொல்கிறார். ஆமாம், பாஜக தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து, அமித்ஷா தரப்பில் சொல்லப்படுகிற கருத்து அது உண்மை அல்ல. அவருடைய கருத்து உண்மை அல்ல. அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே 24 hours அந்த லைவில் ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்லையும் ஓடிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அது எல்லாருடைய சேனல்லையும் இன்னைக்கு கிடக்குது. அதுலேயே தான் பார்த்தோம், ஒரு சின்ன தப்பான விஷயம் சொன்னால் எதிர்கட்சி வரிசையிலேருந்து பெரிய குரல் கொடுக்கறத பார்க்குறோம். இவ்வளோ சர்ச்சைக்குரிய கருத்துனா எல்லாரும் எதிர்கட்சி வரிசையில் அமைதியாக இருந்தாங்க. அந்த அமைதிக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. காங்கிரஸை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே இருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முக்கிய தலைவர்கள் உட்பட இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதது உள்ளபடியே அதிர்ச்சி தான். ஆனால் அதன் பிறகு அன்று இரவே இந்த செய்தி தீ போல பரவியது. அடுத்த நாள் காலையில் நாடாளுமன்ற வாசலில் பெரிய அளவில் எதிர்ப்பை பதிவு செய்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். அடுத்த நாள் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஒரு ஊர்வலமாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தின் மகர வாசல் என்கிற பகுதிக்கு நாங்கள் வந்தோம். அதுக்குள்ளே நுழைஞ்சா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ராஜ்யசபா, லெஃப்ட் சைடில் வந்து லோக்சபா. இப்போ அந்த இடத்தை நோக்கி நாங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு 100-150 பேர் இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து 1 by 1 முதல்ல பெண் உறுப்பினர்கள் வராங்க. அதுக்கடுத்து நாங்கள்லாம் வரோம். ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து வந்தோம். அங்கே பார்த்தா அதை சற்று எதிர்பாராத வகையில் பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மகரத்வார் வாசலை முழுக்க அடைச்சி நின்ட்டாங்க. போராடுறாங்க. அவங்க போராடுறாங்க. ஏகப்பட்ட உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே கையில் பிளக்கார்ட்ஸ். அவங்களும் வந்து அம்பேத்கர் வாழ்கன்னு கோஷம் எழுப்புறாங்க. காங்கிரஸுக்கு எதிரான முழக்கங்களை இந்தியில் எழுப்புறாங்க. அவங்க நின்னவங்க ஏதாவது ஒரு பகுதியை ஒதுக்கி மற்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்றதுக்கு இடம் விட்டுருந்தாங்கனாக்கா பிரச்சனை இல்லை. இருக்கிறது என்ன, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 11 மணிக்கு உள்ளே இருக்கணும் எல்லோரும். நாங்கள் 10:50 அந்த வாக்கில் அந்த இடத்த வரோம். அப்போ வந்த உடனே அவங்க வேணுன்னே நிற்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே நாங்கள் உள்ளே போகணும், நாங்கள் மேலே போகணும், எங்களை வழிவிடுங்கன்னு போகிறாங்க. இதுதான் அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடக்குது. நாங்கள் அப்புறம் திரும்பி பார்த்தாக்கா இவர் ராகுல் காந்தி மட்டும் எப்படியோ அவங்களெல்லாம் இடிச்சிட்டு மேலே போயிட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து நின்றுட்டு அங்கே ஜெய்பீம் முழக்கத்தை எழுப்பிட்டு நிற்கிறாரு.
அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். 11 மணி ஆயிடுச்சு உள்ளே போனோம். உள்ளே போன பிறகு தான் தெரியுது ஒருத்தர் கீழே இருக்காரு, அவருக்கு லேசாக ஸ்க்ராட்சு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சிது. ஆனால் ராகுல் காந்தி வந்து இடித்ததா யாருமே சொல்லலை. முதல்ல ராகுல் காந்தியை அவங்க இடித்ததாகவும் அப்போ கூட இருந்த சில எம்பிக்கள் அவங்கள திருப்பி தள்ளிவிட்டதாகவும் சொன்னாங்க. மெரிட் சப்பாட்டுன்னு இப்போ ஒரு பால்வாடி கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, முதல்ல இவன் அடிச்சான், ஆமாம் உள்ளபடியே வேதனை ரெண்டு தரப்பும் செயல்படுறது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படி மகர வாசல் அந்த வாசலை அடைச்சி நின்று இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் அவங்க அணுகுமுறை ரெண்டு தரப்பட அணுகுமுறை, அடிச்சாங்கிறாங்க, கீழ்னாங்கிறாங்க, தள்ளி விட்டாங்கிறாங்க. அது ஒரு மாண்புமிகு உறுப்பினர்களுடைய, நாட்டை வழிநடத்தக்கூடிய உறுப்பினர்களுடைய செயலா ரெண்டு தரப்பும் சேர்த்து வருத்தத்துக்குரியது தான். அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும். அம்பேத்கரை அவமானப்படுத்தினது யாருங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியல போறீங்க, செஷன் முடிஞ்சிருச்சு. இல்லை அவங்க வந்து இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி மொத்தத்தில் இந்த அதானி தொடர்பான பிரச்சனை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த பிரச்சனை, இதெல்லாம் இதன் மூலமாக டைவெர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் டைவெர்ட் பண்ணதுக்காக அப்படி திட்டமிட்டு அவர் பேசினாருங்கிற மாதிரி என்னால். அது எழுப்பினது நம்ம தரப்பு தானே, அவர் பேசினாருங்கிறத சர்ச்சையாக்கினது, இல்லை அதற்கு ஆட்சேபனை பேசுனதுங்கிறது ரொம்ப ஊண்டிங்காக இருக்குல்ல. அதாவது அவர் வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறதோடு நின்றுருந்தா பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 முறை சொல்கிறார். அம்பேத்கர்னு பேசுறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் அம்பேத்கருக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதோடு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அம்பேத்கரை திரும்ப திரும்ப சொல்கிறத விட பகவான் பேரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைச்சிருக்கும். அவர் என்ன விளக்கம் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கருக்கு இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு அம்பேத்கரை நியாயப்படுத்தியும் பெருமையா தானே பேசினேன், நோக்கம் அது இல்லை. எப்பவுமே பெருமைப்படுத்தி தான் பேசுறாங்க, அன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே பெருமைப்படுத்துறாங்க. உண்மைதான். இப்போ அவருடைய அலிப்பூர் சாலையில் அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துல இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் இவங்க தான் கட்டியிருக்காங்க. பெரிய செலவு, பெரிய சிலைங்கிறத விட அந்த கட்டிடமே வந்து கான்ஸ்டிடியூஷன் வடிவில் கட்டியிருக்காங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அழகாக கட்டியிருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ளது. அதே மாதிரி அம்பேத்கருடைய உடல் வந்து மும்பையில் அந்த அரபிக்கடல் ஓரத்தில் எரியூட்ட பெற்று அதனுடைய சாம்பல் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த நினைவிடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தது. அது இன்னைக்கு அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. 1.5 ஏக்கர் பக்கத்தில் இடத்தை எடுத்து அங்கே 433 அடியில் வந்து அம்பேத்கருக்கு சிலையெல்லாம் நிறுவுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், காங்கிரஸ் ஒன்றுமே செய்யலைங்க அவங்க கேள்வி நியாயமாப்படலையே. அதுதான். அதாவது இதெல்லாம் செய்தாலும் கூட அம்பேத்கருடைய ஐடியாலஜியோடு அவங்க வந்து உடன்படுறாங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அம்பேத்கருடைய கருத்தியலோடு இவங்க வந்து கடுமையாக முரண்படுறாங்க. அம்பேத்கருக்கு வந்து நினைவிடங்கள் எழுப்புறாங்க. லண்டனில் அவர் தங்கி படித்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கி அதை அம்பேத்கர் நினைவிடமாக மாற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டுதலுக்குரியது. அம்பேத்கர் மீது பற்றுள்ளவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும்.